என்னங்க இன்னைக்கு ஏதாவது மௌன விரதமா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நாம ஸ்கூட்டர்ல வந்தோம். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்? நான் கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சச்சா, சந்தோஷம்தான். இல்லையே, அப்படின்னு வாய் மட்டும்தான் சொல்லுது. மனசுல சந்தோஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. என்ன மேக எப்படி சொல்லிட்ட? நீ உண்டாயிருக்கிறது எனக்கு நிஜமாவே ஆச்சரியமான சந்தோஷம்தான். ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல. நிஜமாவா? ஆமா மேகா, கல்யாணம் ஆன புதுசுல 1 வருஷம் குழந்தை வேண்டான்ட்டு டிஸ்கஸ் பண்ண நாம டாக்டர்கிட்ட போனோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, அதனால உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, இதனால தான் ஐயா இவ்வளவு மூட் அவுட்டா இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, டாக்டர் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு மெடிசின்ஸ் எழுதி கொடுத்திருக்காங்க. என்னாச்சுங்க? தலை எதுவும் வலிக்குதா? ஆமாமா. இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். எப்படி இது சாத்தியம்? டாக்டர் நம்ம கிட்ட ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்னால குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. இவ கர்ப்பமா இருக்கான்றா. ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கு. இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒளிஞ்சது பார்த்தோன்னாச்சே, இவன் எதுக்கு நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கான்? நம்ம டெய்லி இந்த டயத்துல தான் ஆபீஸ் போறனால வேற ஏதாவது நடக்குதா? காரணம் இல்லாம எப்படி இவ கர்ப்பமாவா? பார்க்கலாம் இவன் காரணமான்னு. ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் கட்ட சொன்னாங்க? முதல்ல ஒரு 1.5 லட்ச ரூபா கட்ட சொல்லிருக்காங்க. சண்முகன் அம்மா கொடுத்துறேம்மா. ஆபரேஷன் நடக்க ஏபி நெகட்டிவ் குரூப் ரத்தம் தேவைப்படுது. ஆமா. ஆனா அது ரொம்ப ரேர் குரூப் ஆச்சு, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கஷ்டமா தான் இருந்தது, ஆனா இப்போ ஒரு ஆளை நாங்க தேடிட்டு இருக்கோம். யாரு? பேரு மேகா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் மோகன் ஒரு பார்மாசிட்டிக்கல் கம்பெனில அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்தப்போ ஒரு நர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அவங்கள தேடி அட்ரஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். ஏன் கன்வின்ஸ் பண்ணணும்? அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களாம். ஓ, ஓகே. எந்த காரணத்துக்காகவும் ஆபரேஷன் பண்ண முடியலன்ற சிச்சுவேஷன் வரக்கூடாது. அந்த அம்மா உயிர் பழைக்கணும். கண்டிப்பா. அந்த ஒரு விஷயத்துல நாங்க எல்லாருமே ரொம்ப சின்சியரா இருக்கோம். சரி, ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. பணம் கொடுங்க. ஓகே மேம். இமீடியட்டா கட்டிடு. ஹலோ சித்ரா, சொல்லுங்க. மேகாவோட வீட்டை பார்த்துட்டோம். அப்படியா? வினோத் அனுப்பிச்சிருக்கேன் பேசுறதுக்காக. எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். அங்க என்ன நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டே இரு. நான் ஹாஸ்பிட்டல் போய் பணத்தை கட்டிட்டு அங்க உடனே வரேன். ஓகே? ஓகே, நான் பாத்துக்கிறேன். தம்பி, என்னம்மா? காசு இருந்தா கொடுப்பா, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன், பசிக்குது. ஏன்? அதான் எங்க வீட்டுல ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்கல்ல. அவங்க கொடுக்கறாங்க, எனக்கு தான்
அவங்க கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு? ஐயோ வேணாம் தம்பி வேணாம். நான் ஒட்டி கூறு கட்டவ. வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன். இங்க பாரு, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை கரெக்டா சொன்னா நான் உனக்கு 500 ரூபா தரேன். இல்ல இத பாரு தம்பி, பணம்லாம் எனக்கு வேணாம் ஐயா. எனக்கு சோறு போட்டா போதும். ஆனா பாரு, வார்த்தை சுத்தம் இல்லாத ஆம்பளையும் மனசு சுத்தம் இல்லாத பொம்பளையும் என்னதான் தானம் தர்மம் பண்ணாலும் செல்லாது. என்னய்யா அந்த பாவத்தை வர நான் ஏத்துக்கணுமா? வேணான்னு தான் உங்க வீட்டுல எதுவும் கேட்கல. என்ன சொல்றீங்க? யாருக்கு மனசு சரியில்லை? என் ஒய்ஃபுக்கா? ஆமா, பின்ன புருஷன் வெளியே கிளம்பி போன உடனே இன்னொருத்தரோட கூத்தடிக்கிறது தப்பு தானே? ஒரு நாள் 2 நாளுன்னா பரவாயில்ல, தினமுமா? நீங்க பாத்தீங்களாமா? ஆமையா, ஆமா. இங்க பாரு, என் 2 கண்ணால பாத்தையா. நீ வேணா ஒண்ணு பண்ணு, அப்படியே ஆபீஸுக்கு கிளம்பி போற மாதிரி போயிட்டு உடனே திரும்பி வா. 2 பேரையும் கையும் குளவுமா புடிச்சிடலாம். உங்களால எப்பவுமே உங்க மனைவியை தாயாக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன நினைச்சமோ அந்த காரியம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இந்தாம்மா. தப்பா நினைச்சுக்கழியா?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.